ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அண்மையில் மலையாள திரைத்துறையில் நடிகர்கள் மீது அடுத்தடுத்து பாலியல் புகார்கள் குவிந்தன. இதனையடுத்து பிரபல முன்னணி நடிகராக அறியப்படும் நிவின் பாலி மீது பெண் ஒருவர் கடந்த செப்டம்பர் 3ஆம் தேதியன்று எர்ணாகுளம் காவல் நிலையத்தில் பாலியல் புகார் ஒன்றை அளித்திருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. துபாயில் கடந்த ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதியன்று சினிமாவில் வாய்ப்பு தருவதாக கூறி நடிகர் நிவின் பாலி தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக பெண் ஒருவர் புகாரில் தெரிவித்துள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்த நடிகர் நிவின் பாலி, ஒரு பெண்ணுக்கு நான் பாலியல் தொல்லை கொடுத்ததாக வந்து கொண்டிருக்கும் செய்தி முழுக்க பொய்யானது. இந்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என நிரூபிக்க எந்த எல்லைக்கும் போவதாக தீர்மானித்திருக்கிறேன் என்று தெரிவித்தார். இந்நிலையில் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக புகாரில் கூறப்பட்ட டிசம்பர் 15ஆம் தேதியன்று நிவின் பாலி கொச்சியில் உள்ள பிரபல ஹோட்டலில் தங்கி இருந்ததற்கான ரசீது வெளியாகி உள்ளது. மேலும் இயக்குனரும் நடிகருமான வினித் ஸ்ரீனிவாசன் நடிகருக்கு ஆதரவாக எஃப்ஐஆரில் குறிப்பிட்டுள்ள தேதிகளில் நிவின் பாலி கொச்சியில் தன்னுடன் இருந்ததாக தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய வினித் ஸ்ரீனிவாசன், கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 14 மற்றும் 15 தேதிகளில் வருஷங்களுக்கு சேஷம் படப்பிடிப்பில் நானும் நிவினும் ஒன்றாக இருந்தோம். படப்பிடிப்பு ஏபிஏடி நியூக்ளியஸ் மாலில் நடந்த நிலையில் மறுநாள் காலை வரை கொச்சியில் உள்ள கிரவுண்ட் பிளாசாவில் நிவின் என்னுடனே இருந்தார் என வினித் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.